அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தது தான், செப்டி டேங்க் வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து செப்டி டேங்க் பற்றின விஷயங்கள் வந்து நம்ம இப்போ இதில் கவர் பண்ணிடுவோம். என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு செப்டி டேங்க் நம்ம பண்ணுறது என்னென்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இங்கே வந்து வரைஞ்சிருக்கிறது என்னன்னாக்கா, இது வந்து ஒரு செப்டி டேங்கோடைய பிளானு. நம்ம வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் வீட்டுக்கு போகிற மாதிரி செப்டி டேங்க் எப்படி நம்ம கட்ட போகிறோம் அப்படிங்கிற பிளானு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டேஷன் கேட்டரின்னு சொல்லுவாங்க, ரவுண்டாக இருக்கிறது. இதில் பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஒன்று காமிச்சிருக்கேன். இப்படி வெட்டி இந்த டேங்கை வந்து கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுங்கிறது இந்த வரைபடம். இப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஒன்று காமிச்சிருக்கேன். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஒன்று காமிச்சிருக்கேன். இதோடைய ரெண்டோடைய செக்ஷனும் அங்கே வந்து செக்ஷன் பிபி சிசின்னு கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிறது இதுதான். இது வந்து மொத்த டேங்கோடைய கெப்பாசிட்டினா, இதில் தண்ணி நிற்கிறதோட கெப்பாசிட்டினா, டேங்கோடைய ஆக்சுவல் சைஸ்னா, எர்த்தூருக்கு எந்த சைஸுக்கு பண்ணணும், இந்த டீட்டெயில் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இதை நம்ம வந்து எப்படி இதில் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கோங்கிறத வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். செப்டி டேங்க் வந்து வடிவமைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நாம்ஸ் நிறைய இருக்குது. அது ஒன்று உங்களுக்கு வந்து சொல்லும் போது வந்து நிறைய பேருக்கு குழப்பற மாதிரி கூட இருக்கலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணி கூட போயிடுவாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு 5 பேர் இருக்கிற குடும்பம் பயன்படுத்துகிற வீட்டில் யூஸ் பண்ணுற செப்டி டேங்கு, மற்றபடி அந்த வாஷ் பண்ணுறது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு வந்து இந்த டேங்க் வந்து நீங்கள் வந்து சாயில் ரிமூவ் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் கண்டினியூவாக பயன்படுத்துறதுக்கு தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கு என்ன சைஸ் வேணும். இயர் பார்த்திங்கன்னா 30 வருஷம் 5 பேர் இருக்கிற ஃபேமிலி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேங்கை நீங்கள் எந்த எவரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா க்ளீன் பண்ணிட்டே இருக்குங்கிற அவசியம் கிடையாது. சாயில் வந்து ஃபுல்லாகிட்டே இருந்துகிட்டே இருக்கும். அந்த சாயில் ஃபுல்லாக வரதுக்கு 30 வருஷம் ஆகும். இந்த சைஸ் போட்டிங்கன்னா அந்த கணக்கு வச்சு நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த கணக்குகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம அந்த டிசைனிங் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஜினியருக்கு தான் தேவைப்படலாம். இது வந்து 2 பேத்துக்குமே தேவைப்படலாம். காமனாகவே நீங்கள் இதை வச்சுக்கிட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். டிசைன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து காமனான ஒரு திங்ஸ் கொடுத்துருக்கேன். கவனிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. தொட்டியோடைய அகலம் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மீட்டருக்கு குறையாமல் இருக்கணும் நாம்ஸில் இருக்கிறது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நீளம் வந்து இந்த அகலத்தை விட 2 மடங்குலேருந்து 4 மடங்கு வரைக்கும் இருக்கலாம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஆழம் பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு அதிகமாக இருக்கணும். இதுதான் வந்து இந்த தொட்டி நீங்கள் டிசைன் பண்ண போகும்போது கவனிக்க வேண்டிய விஷயம். அது மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இது வந்து நம்ம 5 பேரை எடுத்துகிட்டு 30 வருஷத்துக்கு நம்ம கணக்கெடுத்து போட்டிருக்கோம். தொட்டி பாருங்கள் 3 தடுப்பான போட்டிருக்கேன். மொத்தமாக தொட்டியோடைய அவுட்டர் வந்து 14.25 அடி. எப்படி பண்ணியிருக்கோன்னா 4 அடி 4 அடி 4 அடி 3 12 அடி. இது ஒரு 3/4 அடி சுவர், இது ஒரு 3/4 அடி சுவர் 1 அடி, இது ஒரு 4.5 சுவர், இது ஒரு 4.5 சுவர், 2 சேர்த்து 3/4 அடி. மொத்தம் 3 சுவரையும் சேர்த்து 2.25 அடி. 12 + 2.25 14.25 அடி. இப்படி உள்கூட அகலத்தில் பார்த்திங்கன்னா 6 அடி நம்ம கொடுத்துருக்கோம். அவுட்டர் வந்து 2 3/4 சுவரையும் சேர்த்தா 7 அடி. சரிங்களா? தொட்டியோட ஆழம் மொத்தம் வந்து இந்த அந்த செப்டி டேங்குடைய ரூஃபோட டாப்புக்கும் பாட்டம் பிசிசி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்திங்க, இந்த பக்கத்துலேருந்து இன்லெட்டு போகுது. இப்படியே தண்ணி இப்படி வந்து இந்த அம்பூரி போட்டதுக்கான காரணம் இதுதான். இங்கே வந்து அவுட்லெட் போயிட்டு இங்கே வந்து ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே வந்து தண்ணி போய் ஃபில்டர் ஆகிற மாதிரி செக்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ நம்ம இந்த ஏஏ செக்ஷனை பாருங்கள். இப்படி இந்த டேங்கை கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எப்படி தெரியும், இந்த சுவர் தெரியும், அதுக்கு கீழே இருக்கிற பிசிசி தெரியும், இந்த சுவர் 4.5 சுவர் 2 தெரியும், இந்த அவுட்டர் சுவர் தெரியும், மேலே இருக்கிற இந்த காங்கிரீட் தெரியும். இது முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இந்த செக்ஷன் எடுத்திங்கன்னா இந்த சுவரை எப்படி நம்ம அமைக்கணும் அப்படின்னா இங்கே வந்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பிபி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து இந்த தொட்டிலேருந்து இந்த இடத்துல கட் பண்ணிட்டு இங்கே நின்று பார்த்தீங்கன்னா இந்த சுவர் எப்படி தெரியும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். எப்படி தெரியும்னா பிளைன் சுவர் கிடையாது. இது அவுட்டரில் இருக்கிற அந்த 2 சுவர், அடியில் இருக்கிற பிசிசி, மேலே இருக்கிற ரூஃப் தெரியுது. இதை வந்து கம்மி பண்ணி தான் நம்ம இந்த சுவரை கட்டியிருக்கோம். இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுவரில் வந்து ஹோல்ஸ் வச்சுருக்கோம். ஒரு 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் அந்த மாதிரி ரவுண்டாக ஹோல்ஸ் அங்கங்கே வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஓப்பன் முக்கால் அந்த மாதிரி ஓப்பன் மாதிரி வச்சுருக்கோம். எதுக்காகனா அந்த 2 தொட்டிலையும் வந்து ஸ்லட்ஜ் வந்து அடித்து தளம்பி கீழே இறங்கிறதுக்காக. செக்ஷன் சிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுவர் 2வது சுவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து வெறும் பிளைன் சுவர். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கேப்பு விட்டு மொத்தமாக கட்டியிருக்கோம். இது வந்து இந்த தொட்டிலேருந்து இந்தாண்ட தொட்டி வந்து மேலே வழிஞ்சு தான் போக முடியும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே வந்துடுவோம். இப்போ வந்து இங்கே தண்ணி வந்து உங்களுக்குள்ளே வருது. என்ன ஒன்றாக்கா இந்த மாதிரி இந்த பைப்பில் கீழே வந்து இந்த தொட்டியில் ஊற்றுதுனாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குதுல்ல, இந்த சுவரில் இருக்கிற ஓட்டை மூலமாக 2 பக்கமும் தம்பி ஏன்னா ஃபுல் ஹைட் வந்துட்டு இருக்கும் சாயில். பார்த்திங்கன்னா
தலைமை என்னாகும் சாயில் வந்து செடிமெண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 3ல் 2 பங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயில் வந்து உங்களுக்கு செடிமெண்ட் ஆகிறதுக்கு ஏரியா கொடுக்கணும். மீதி வந்து இங்கே வந்து வெறும் தண்ணி மட்டும் வரும். அப்படியே விட்டிங்க அப்படின்னா என்ன ஒன்றா அப்படியே மிதந்து இங்கே போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த டைமிங்காக இந்த சோறு போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்லெட்ஜ் வந்து அப்படியே வந்து தளம்பி கீழே இறங்குறதுக்கு டைம் எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஒன்றா இந்த தண்ணி இதில் வந்து தளம்பி இந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து பக்காவாக இந்த டாப்பில் வந்து இப்போ சிமெண்ட் பால் வச்சு பக்காவாக தேய்ச்சி விட்டோம்னா தண்ணி வழிஞ்சு இந்த பக்கம் வந்து என்னவோ ஒரு 1% 2% வந்தாலும் இங்கே போய் கொஞ்சமாக செடிமெண்ட் ஆகிடும். இது வந்து இவ்வளோ வரும்போது தான் இதில் கொஞ்சமாக செடிமெண்ட் ஆகும். இந்த தண்ணி என்ன ஆகும், திருப்பி ரிட்டன் இது வழியாக போய் நீங்கள் வெளில இன்ஃபில்ட்ரேஷன் கேட்டு வச்சுருக்கீங்க, இல்லை வெளில வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் இருக்குது, அதில் வந்து விடுறதுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம். டேரெக்டாக ட்ரைனேஜில் விடுறதா இருந்தால் இந்த பைப்பில் வந்து ஒரு ஃபில்ட்ரு கண்டிப்பாக மாட்டி தான் நீங்கள் வந்து டேரெக்டாக ட்ரைனேஜில் விடணும். அப்படின்னு இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் கேட்டு கொடுத்து ஒரு உரம் கூட இறக்கிக்கலாம். 4 அடி உரம் இறக்கிக்கிட்டு உள்ளே ஃபுல்லாகவே வந்து கருங்கல் ஜல்லி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுற மெட்டீரியல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து திருப்பி இது ஓவர்ஃப்ளோ ஆனால் வேணால் வெளில ட்ரைனேஜ் போகிற மாதிரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதுவே பூமி நல்லா உறிஞ்சிக்கும், அந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட தொட்டி வந்து கண்டிப்பாக ஒரு 30 இயர்ஸ்க்கு வந்து சாயில் வந்து ஃபுல்லாகிட்டு வந்து உங்களுக்கு இந்த பைப் மட்டத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு வந்து 30 இயர்ஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டி சீல்டாக பண்ணுவாங்க, தண்ணி உறிஞ்சறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுவோம், 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி ஒன்று கொடுத்துட்டோம், தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேங்கில் வந்து க்ளீன் பண்ணுற வேலைகள் வந்து நம்மளுக்கு இருக்காது. இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறேன் உங்களுக்கு. மேனுவல் வந்து கண்டிப்பாக வந்து 3 தொட்டி இருக்கிறதால 2 தொட்டியில் வந்து கண்டிப்பாக 2 பக்கம் வந்து மேனுவல் வைக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தொட்டியாக இருந்தாலும் இது தனி தொட்டிங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கொடுக்கணும். இதோட சைஸ் வந்து 1.5க்கு 2 நார்மல் கொடுக்குறாங்க. நீங்கள் 2க்கு 2 அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டா ஃபியூச்சரில் இறங்கி பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சிமெண்ட் ஸ்லாப் போட்டு 2க்கு 2ங்கிறப்ப 2க்கு போட்டு மேலே போட்டு சிமெண்ட் வச்சு பூசிட்டிங்கன்னா வெளில வந்து உங்களுக்கு ஒன்றும் கேஸ் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஏர் வெண்ட் எதாவது வைக்கணும்னா 2 இன்ச் பைப் வச்சு அந்த கொசு வெளில வராமல் இருக்கிறது கொசு வலையும் வைக்கணும். இல்லைனா இதோடைய இன்லெட் லைன்லேருந்து எடுத்து மேலே பில்டிங்கில் எடுத்தும் நம்ம கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒரே வந்து 4 அடி 3 அடி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு 6 அடி 7 அடி 10 அடி உங்களுக்கு வாட்டர் எப்படி இருக்கோ, பூமி மண் எப்படி உறிஞ்சிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி இந்த இதை நீங்கள் அமைச்சிக்கலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்லெட் பைப் வருதுனாக்கா இந்த இன்லெட் பைப் வந்து வாட்டர் நிற்கிறதுக்கு மொத்தம் நம்ம வந்து இப்போ 10 அடி கொடுத்துருக்கோம். 10 அடியில் கீழே 6 இன்ச்சு மேலே 6 இன்ச்சு போச்சு, மீதி 9 அடி. 9 அடியில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்லேருந்து 4 இன்ச்சு பைப்பு கீழே ஒரு 2 இன்ச்சு வாட்டர் பாடி கொடுத்துட்டு மொத்தம் 6 இன்ச்சு ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு, இது ஒரு 6, இது ஒரு 6, இங்கே ஒரு 6 போச்சு, 12 போச்சு, 18 போச்சு, 1.5 அடி போச்சு. 10 அடியில் 1.5 அடி போச்சுன்னா மீதி 8 அடி. 8 அடியில் மீதி இந்த பைப்புக்கும் இந்த டாப்புக்கும் ஃப்ரீ பாடின்னு சொல்லுவோம், அதை வந்து ஒரு 1 அடி கொடுக்கணும். மொத்தமாக எவ்வளோ ஆச்சு, பேலன்ஸு 7 அடி. 1/2 அடி, 1 அடி, 1.5 அடி, இங்கே ஒரு 1/2 அடி, 2 அடி, இங்கே ஒரு 1/2 அடி, 2 அடி போக மீதி உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து 7 அடி தான் இருக்கும். இந்த 7 அடிக்கு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இது வாட்டர் லைன்லேருந்து இது வந்து 2 இன்ச்சு மேலே இருக்கணும் இந்த பைப்பு. இந்த சோறுங்கிறது இதோட உயரமாகவே ஏற்றிக்கலாம், இந்த வாட்டர் லைனோட உயரமாக ஏற்றிக்கலாம். இது வந்து தலைமை இந்த பக்கம் வந்து இந்த பைப்பு வந்து இந்த வாட்டர் லைனோட மட்டத்தில் கரெக்டாக இந்த சோறை வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லைனோடைய கரெக்டாக வாட்டர் லைன்லேயே இந்த லைன் இருக்கணும். இந்த 2 இன்ச்சு வந்து இறங்கி இருக்கணும் இந்த பைப்பு. அப்போ தான் இங்கேருந்து வர தண்ணி ஃபுல்லாகி அந்த பைப்பில் போவோம். இல்லைனா இந்த தொட்டி நம்பி இந்த இடத்துல அடைச்சிட்டு நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் வந்து இதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி வெறும் பைப்பை நீட்டி விடாமல் ஒரு டீ மாதிரி கொடுக்கணும் இந்த இடத்துல. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த வாட்டர் லைன்லேருந்து 1 அடியிலேருந்து 2 அடி கீழே இறங்கி இருக்கணும். இது வந்து மேலே இருக்கிறது வந்து இந்த 1 அடி இருக்குன்னா இதில் வந்து 1/2 அடி அந்த மாதிரி 150 mm அந்த மாதிரி இருக்கணும். இங்கேருந்து வந்து திருப்பி இதில் ஏறுது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இந்த தொட்டியோடைய அந்த வாட்டருடைய மொத்த ஆழம் என்ன இருக்கோ அதில் 3ல் 1 பங்கு D/3ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு 7 அடினா ஒரு 2 அடியாவது கண்டிப்பாக இந்த தொட்டிக்குள்ளே இந்த பைப் இருக்கணும். அதில் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு மாட்டுறது அந்த மாதிரி இருந்தால் இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். இதில் தண்ணி போய்ட்டு இதில் இது பண்ணும்போது உங்களுக்கு சரியான அமைப்பாக கிடைக்கும். இந்த தொட்டி நீங்கள் வந்து மொத்தத்தில் கெப்பாசிட்டி இந்த ஸ்லாப்போடைய டாப்லேருந்து கணக்கெடுத்திங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா 18,350 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த டேங்கோடைய கெப்பாசிட்டி. இதில் வந்து வாட்டர் ஃப்ரீ பாடிலாம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15,300 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு வந்து 5000 லிட்டர் கணக்கு வந்து ஒரு 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 10 வருஷத்துக்கு வந்து 5000 லிட்டர் வேணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நம்ம வந்து 15,000 லிட்டர் கொடுத்து 30 வருஷத்துக்கு கணக்கு போட்டிருக்கோம். டேங்கோடைய சைஸ் ஆக்சுவல் சைஸ் வந்து அவுட்டர் 14 7 அடி, ஆழம் வந்து 10 அடி இருக்குது. எர்த்தோருக்கு பண்ண வேண்டிய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடி எக்ஸ்ட்ரா சேர்த்து பிடிக்கணும். 14 8.5 10 அடின்னு பறித்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுறது வந்து சரியாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு போதுமான விஷயத்தை வந்து கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன்.
இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு இல்லைங்க. இந்த மாதிரி செப்டி டேங்க் பண்ண போகிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து செப்டி டேங்க் வந்து வடிவமைக்கணும். இதை வந்து இந்த சைஸ் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் வந்து பெரிய சைஸாகவே நல்லா கொடுத்துருக்கேன். 14.4க்கு 6ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை குறைச்சி ஒரு 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன வரும், இது ஒரு 11.4 அந்த மாதிரி வரும். இது நீங்கள் குறைச்சி 4 கூட ஆக்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சைஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 அதாவது 5000 லிட்டர்லேருந்து 10,000 லிட்டருக்குள்ளே கூட நீங்கள் ஒரு பண்ணிக்கலாம். இல்லை இதில் நீங்கள் வந்து பாதி கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீட்ரு ஒரு 3 அடி அந்த மாதிரி கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து ஒரு 2 கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குது, அது எப்படி நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு இது பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் கணக்கில் வச்சு பண்ணுங்கள். ஒரு பெரிய சைஸ் தொட்டி தான் இது. நல்லா வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து தாராளமாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கூட சின்னதாக கூட நீங்கள் பண்ணிக்கிங்க, நல்லது தான். இந்த தகவல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. உங்களுக்கு தொடர்ந்து வந்து நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வீடியோ தெரிய வரும். நம்மளுக்கும் சப்ஸ்கிரைபர் நிறையாயே ஒரு வீடியோ வந்து நல்லா போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி வீடியோ நிறையா விரும்புகிறாங்க. மக்களுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் நம்ம பகிர்ந்து போகும் அப்படிங்கிற எண்ணமும் நம்மளுக்கு மேலும். மீண்டும் சந்திக்கிற நாளை. நன்றி, வணக்கம்.